நாம் கர்த்தருடைய பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். வாழ்க்கையின் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வியாதிகள், துன்பங்கள், ஏழ்மை, இல்லாமை, பற்றாக்குறை, இன்னும் ஜெபம் கேட்கப்படாத நிலை, இன்னும் என்னோட நிலை மாறலை அப்படின்ற நிலைகள் நம் வாழ்க்கையில் காணப்படும் போது, சில சமயத்தில் நம்முடைய ஜெபம் நீண்ட நாட்களாக நீண்ட வருஷமாய் கேட்கப்படாத போது நாம் என்ன நினைச்சிரோம்னா, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்துட்டார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், அவர் உங்களை மறக்கல என்று. அவர் நம்மளை எப்பவுமே மறப்பது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். கேத்ரின் குல்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஃபேமஸான இவாஞ்சலிஸ்ட் போன நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க அமெரிக்காவில். அவங்க எங்கே போய் ஜப ஆராதனைகளை கூட்டங்களை நடத்தினாலும் அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் வல்லமையான காரியங்களும் அங்கே நடக்கும். வியாதிஸ்தர்கள் சுகம் பெறுவாங்க, கண் பார்வையற்றவர்கள் கண் பார்வை பெறுவாங்க, சுகர் வியாதி உள்ளவர்கள் சுகமாவார்கள், நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்கள், கேன்சர் குணமாகும், ஆக்சிடெண்ட்டில் எலும்பெல்லாம் நொறுங்கி போய் அங்கே கொண்டு போய் கிடத்தினா அவங்கெல்லாம் ஏஞ்சி நல்லா சுகமாகி நடப்பாங்க. அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு இவாஞ்சலிஸ்ட் அவங்க, ஊழியக்காரி அவங்க அமெரிக்காவில் ஒரு ஊருக்கு வராங்க. அதை ஒருத்தவங்க கேள்விப்பட்டு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறாரு, ரொம்ப வருஷமாக அவர் வீல் சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரை நம்ம இந்த ஆராதனைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணுன்னா நிச்சயமாக அவர் சுகம் பெறுவார், நல்லா நடப்பார் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இந்த பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவாஞ்சலிஸ்ட் வராங்க, கேத்ரின் குல்மான் வராங்க, அவங்க மீட்டிங் அட்டன் பண்ண நிறைய பேரை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார், உங்களையும் கண்டிப்பாக சுகமாக்குவார், நாளைக்கு நம்ம மீட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறார். அடுத்த நாள் அந்த அம்மா அந்த மீட்டிங்க்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கேத்ரின் குல்மான் மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா பெரிய ஆடிட்டோரியம், எல்லாம் பெரிய கிரவுண்டில் தான் நடத்துவாங்க, ஸ்டேடியமில் தான் நடத்துவாங்க. ஏன்னா லட்சக்கணக்கில் ஜனங்க வந்து அங்கே கூடுவாங்க. அதனால் இவங்க அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த ஆடிட்டோரியமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அங்கே உள்ளே நுழையும் போது அங்கே இருக்கிற அஷர்ஸ் சொல்கிறாங்க, அதாவது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊனமுற்றவர்களுக்குன்னு ஒரு தனியாக இடம் வச்சுருக்கோம், வியாதிஸ்தர்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்குறோம், நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் அவரை விட்டுடுறோம், அதனால் நீங்கள் போய் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளே அனுப்பிட்டு, நான் பார்த்துக்கிறேன் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பிடுறாங்க. இவங்களும் போய் அந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறாங்க. அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரே ஒரு நினைவு தான், நம்ம வெளியில் ஸ்டேடியமில் அவரை விட்டுட்டு வந்திருக்கோம், நிச்சயமாக அவரை கொண்டு போய் உள்ளே விட்டுருக்காங்க, இங்கே தான் உள்ளே எங்கேயோ அந்த வியாதிஸ்தர் இருக்கிற செக்ஷனில் அவர் இருக்கிறார், இடத்துல இருக்கிறாரு, நேரம் அவர் சுகமாக்கிட்டு இருப்பார், நேரம் அவர் நடப்பார், சுகமாயிட்டு இருப்பார் அப்படின்னு அடிக்கடி அவங்க நினச்சிக்கிறாங்க. கர்த்தர் அவரை சுகமாக்கி இருப்பார் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிறாங்க. அங்கே உள்ள ஆராதனையில் அமர்ந்திருக்கும்போது, ஆராதனைலாம் முடிஞ்சு இவங்க போய் அந்த செக்ஷனில், அவங்க ஊனமுற்றோர்கள் வியாதிஸ்தர் இருக்கிற செக்ஷனில் இவரை போய் தேடுறாங்க. அவர் அங்கே இல்லை, எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா எங்கே விட்டுட்டு போனாங்களோ அங்கேயே அவர் உட்காந்துட்ருக்கிறார். வெளியே அந்த ஸ்டேடியம் வெளியே, அந்த ஆடிட்டோரியம் வெளியே உட்காந்துட்ருக்கிறாரு. அப்போ அவங்க ஓடி போய் கேட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போனீங்கல்ல, அவர் அதுக்கப்புறம் மறந்துட்டார், என்னை உள்ளே கூட்டின்னு போகவே இல்லை, அந்த ஆடிட்டோரியம்குள்ளே
கூட்டிகிட்டு போகவே இல்லை, நான் வெளியே இருந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த அம்மாவுக்கு வருத்தமாயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கர்த்தருடைய ஆராதனைக்கு பிறகு கூட்டிகிட்டு வந்தோம், இவர் சுகம் பெறுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம், ஆனால் இவரை வெளியே விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த சேரை தள்ளிகிட்டே போய் அவருடைய வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் இந்த அம்மா வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு உள்ளே நுழையும் போது பக்கத்து வீட்டு திரும்பி பார்த்தா அவர் நின்று அங்கே இருக்கிற செடிகளை இலைகளெல்லாம் செடிகளெல்லாம் வெட்டின்னு இருக்கிறார். ஆனால் அவர் நின்றுட்டு இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ நாள் உட்கார்ந்தவர் எப்படி ஏஞ்சி இந்த செடியெல்லாம் வெட்டுறாரு, என்னான்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் கேட்டாங்களாம். என்னாச்சு, ஏஞ்சி நல்லா நடக்கிறீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னாராம், நேற்று நீங்கள் என்ன இட்டுன்னு போய் அந்த ஸ்டேடியமில் ஸ்டேடியம் வெளியே விட்டுட்டு போனீங்க, அங்கே இருக்கிறவங்க என்னை உள்ளே இட்டுன்னு போகிறதுக்கு மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னை மறக்கவே இல்லை. நான் உள்ள ஆராதனை எல்லாம் நடந்துருந்து சத்தம்லாம் எனக்கு வெளியே உட்கார்ந்தப்போ சத்தம்லாம் கேட்டுச்சு, அவங்க பேசின சத்தம்லாம் கூட எனக்கு கேட்டுச்சு. திடீர்னு எனக்குள்ளே உணர்ந்தேன், வெளியே உட்காந்துன்னு நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு என்னோட ஆவியில் உணர்ந்தேன். சரி ஏஞ்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஏஞ்சி பார்த்தேன். என்னால் ஏந்திரிக்க முடிஞ்சுது. ஆனாலும் பயமாக இருந்தது, எப்படி நடந்தால் விழுந்துருமோன்னு பயமாக இருந்தது. அதனால நான் சேர்லேயே உட்காந்துட்டேன். கர்த்தர் நேற்றே என்னை குணமாக்கிட்டாரு, நம்ம வீட்டில் போய் நடந்து பார்ப்போம் அப்படின்னு தான் சேர்லேயே உட்காந்து நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த சேர்லேருந்து ஏஞ்சி நடக்க முயற்சி பண்ணேன், நல்லா நடக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஆம், தெரியுமான சகோதரனே சகோதரி, மனிதர்கள் மறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. அதுதான் இந்த வசனத்தில் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. God never forgets you. கர்த்தர் உங்களை தன்னுடைய நினைவிலேயே அவர் உங்களை வைத்திருக்கிறார். Praise the Lord and God bless you.